நீட் தேர்வு மட்டுமே உலகம் அல்ல என்று கூறியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பெரியாருக்கு சாதி சாயம் பூசும் வகையில் யுபிஎஸ்சி தேர்வில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தவேக சார்பில் முதற்கட்டமாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்ட தவேக தலைவரும் நடிகருமான விஜய், மாற்றுத்திறனாளி மாணவர்களிடம் நலம் விசாரித்ததுடன் அவர்களுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மேடையில் பேசிய விஜய், இளம் தலைவர்கள் என்று மாணவர்களை அழைத்தார். நீட் மட்டும்தான் உலகமா என்று கேள்வி எழுப்பிய அவர், அதனை தாண்டி சாதிக்க உலகில் நிறைய விஷயங்கள் இருப்பதாக அறிவுறுத்தினார். படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும் என்றார். முறையான ஜனநாயகத்திற்கு பொதுமக்கள் வாக்களிப்பதே முதல் கடமை என்று கூறிய விஜய், பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டில் வண்டி வண்டியாக பணத்தை வழங்க வருவார்கள் என்றும், அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார். ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க. ஜனநாயக கடமையை சரியாக செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. தவேக சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இன்னும் பார்க்கல, நேரில் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா என் பையன்லாம் வெயிட்டிங், அவனுக்காக அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஓட்டு போடுறான்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய் சாருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கான்ஃபிடன்ஸ். அதனால என் பையன் பக்கம் தான் நானும் போறதா இருக்கேன். அதனால ஹோல் ஃபேமிலி, எங்க மாமனார் மாமியார் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து விஜய் ஃபேனு, அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களும் விஜய் ஃபேன் அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இன்னைக்கு தம்பியால நாங்க இங்கெல்லாம் வந்திருக்கோம். அதுவும் விஜய் சாரை பார்க்கறது ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம சினிமாவில் பார்க்குறோம், நேரடியாக பார்க்கறது ஒரு வாய்ப்பு, தொட்டு பார்த்தோம், அந்த ஒரு சந்தோஷம். அது வேற ஒன்றும் இல்லை. விஜய் நான் பார்த்தாச்சு, அதுதான் முக்கியம். அதுதான் அண்ணனுக்கு கை கொடுத்தேன், கட்டி பிடிச்சாங்க, நல்லபடியாக படிக்க சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாப்பன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி மார்க் எடுப்பேன், அவரை பார்ப்பேன், அவர் கையால் ஒரு கிஃப்ட் வாங்குவோம், அந்த மாதிரி எதிர்பார்த்து இப்படி போவோமா அப்படின்ட்டு இருந்தது. இப்போ நின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்பவுமே தேவையான ஒரு பேட்டி தான் அவர் கொடுத்தது. எல்லாருமே அவர் சொன்னது எல்லாமே 100% ட்ரூ தான். அதே மாதிரி நமக்கு கரெக்டாக இருந்தோம்னா எல்லாம் இதாக இருக்கும். இந்த மாதிரி அவர் பண்ணுறது பாப்பா சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி விஜயும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஜய் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா பேசினாரு. தந்தை பெரியாரு, நீட் தேர்வு இதை பற்றிலாம் நல்லா பேசினாரு. நீட் தேர்வை கூட உலகத்தில் நல்லா இதெல்லாம் இருக்கு, அதனால எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்னு சொன்னாரு. அப்துல் கலாமை பற்றி பேசினாரு. எனக்கு எந்த உதவி வேணுமா கேட்டாரு. நான் உதவி வேணும், மேல் படிப்புக்கு உதவி வேணும்னு சொன்னேன். அது செய்கிறேன், நல்லா செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம்.